சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் 10th +2 டிப்ளமோ ஐடிஐ அல்லது பிஇ ஏதேனும் ஒரு டிகிரி முடித்திருந்தால் தற்போது மத்திய அரசின் ரயில்வே துறையில் வேலைவாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே தற்போது சமீபத்தில் இந்த மாதம் ஏப்ரல் 15 அன்று வெளியான RPF என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அதுல எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வுக்கான வேலைக்கான ஆன்லைன் விண்ணப்பம் வந்துள்ளது. உடனே போய் உங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா உடனே போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க. மற்றும் RRB எக்ஸாம் வந்து ALP டெக்னீஷியன் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் 10th +2 டிப்ளமோ ஐடிஐ அல்லது பிஇ ஏதேனும் ஒரு டிகிரி முடித்திருந்தால் தற்போது மத்திய அரசின் ரயில்வே துறையில் வேலைவாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த மாதம் ஏப்ரல் 15 அன்று வெளியான RPF என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அதுல எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வு பணிக்கான ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கியுள்ளது. எனவே உங்களுக்கு சரியான எலிஜிபிள் இருந்துச்சுன்னா உடனே போய் ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. மற்றும் RRBல ALP டெக்னீஷியன் படிக்கான விண்ணப்பம் முடிந்து விட்டது. இனி அடுத்தடுத்து வர உள்ளது RRB JE, RRB NTPC மற்றும் RRB Group D. ஓகேங்களா? எனவே இந்த மத்திய அரசின் RRB ரயில்வே போட்டித் தேர்வு RPF போட்டித் தேர்வுல நீங்கள் தமிழ்ல படிச்சு தமிழ்ல எக்ஸாம் எழுதி மிக எளிதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய NCERT என்று சொல்லப்படும் CBSE பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழ்ல படிக்கலாம். மற்றும் RPF RRB எக்ஸாமுக்கு ஒரே புக்கை படிச்சு எப்படி பாஸ் ஆகலாம் அதற்கு தகுந்தபடி இப்ப நீங்க இந்த டிவியில பாக்குறது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக தயாரிக்கும் NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1ஓட மாடல் ஃபார்மேட் தான் அது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வால்யூம் 1 என்பது அப்ஜெக்டிவ் பேட்டர்ன். ஸோ ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன். எனவே இந்த NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 என்பது ஏறத்தாழ 600 பேஜஸ் கொண்டது மற்றும் 17 பகுதிகள் கொண்டது பார்ட்ஸ் மற்றும் 10,000 வினாவிடைகள் கொஸ்டின் ஆன்சர் மற்றும் உள்ளது. இதுல எல்லா சப்ஜெக்ட் கலந்துருக்கும். அதாவது மேத்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், GK, ஜெனரல் சயின்ஸ் எல்லாமே CPSE லெவலில் இருக்கும். மேத்ஸ் ரீசனிங் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் புதுசா RPF RRB எக்ஸாம் எழுத போறீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி பேசிக்கலா ஃபண்டமெண்டலா இருக்கும். இது வால்யூம் 1. அதுக்கப்புறம் ஜூலை மாசம் வால்யூம் 2 ஒன்று தயாராகி கொண்டிருக்குது. எனவே NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 ஆர்டர் பண்றவங்க புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் பார்க்க நினைக்கிறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க அதை பற்றி முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் திருச்சியில் நேரடியாக டெஸ்ட் பேட்ச் மே மாதம் முதல் வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதை பற்றி தகவல் தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய அரசின் போலீஸ் படைகள் CRPF, CSF, BSF மற்றும் RPF எல்லா எக்ஸாம்லையும் கேட்கப்பட்ட 2009 முதல் 2023 வரை நடைபெற்ற மத்திய அரசின் போட்டித் தேர்வோட இதோட ஒரிஜினல் கொஸ்டின் ஆன்சர் இப்போ பார்க்க போறோம். நான் ஒரு கேள்வியை சொல்லி அதுக்கு பதில் சொல்றேன். கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. 2022 FIFA உலகக்கோப்பை போட்டி. FIFAனா ஏற்கனவே பார்த்திருக்கோம். FIFA FIFAனா FIFA இந்த வேர்ல்டு கப் எங்கு நடைபெற்றது? FIFA எனப்படும் FIFA உலகக்கோப்பை போட்டி 2022ல எங்கு நடைபெற்றது? அப்பெல்லாம் பாருங்க. இப்ப சமீபத்துல 2023ல எங்கு நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. அப்போ 2022 கேட்டிருக்காங்கன்னா போன வருஷம் எப்படி இருக்கலாம் இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் A கத்தார். அப்போ 2022ல FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னா கத்தாரில் நடைபெற்றது. கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் A. சோ ஸ்போர்ட்ஸ்ல இது மாதிரி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டு பாருங்க. 2022ல FIFA உலகக்கோப்பையை இந்த FIFA கால்பந்து உலகக்கோப்பையை வென்ற நாடு அதாவது வின்னர் யாரு அப்படின்னு கேட்கறாங்க. கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டுக்கு சரியான விட ஆப்ஷன் B அர்ஜென்டினா. நல்லா பாருங்க. 2022 FIFA உலகக்கோப்பையை வென்ற நாடு அர்ஜென்டினா. அதே போல இப்ப ரீசெண்டா உள்ளதை நம்ம பார்த்துட்டே வரணும் ஸ்போர்ட்ஸ்ல. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 மூணு பாருங்க. பின்வருவனவற்றில் எந்த துறை இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDPன்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ்ல GDP என்பது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதுல அதிகபட்ச பங்களிப்பை கொண்டுள்ளது. இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அந்த GDPல அதிகபட்ச பங்களிப்பை கொண்டுள்ளது எது அப்படின்னு கேக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 3 மூன்றுக்கு சரியான விட ஆப்ஷன் B சேவைத்துறை. சேவைனா சர்வீஸ் செக்டார். சேவைத்துறை சர்வீஸ் செக்டார்னா கொஸ்டின் நம்பர் 3 மூன்றுக்கு சரியான விட ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. சர்வதேச இளைஞர் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது? நல்லா பாருங்க. இந்தியாவுக்கு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்த நாள். அதே போல இங்க பாருங்க. சர்வதேச இளைஞர் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் இன்டர்நேஷனல் யூத் டே கடைபிடிக்கப்படும் நாள் எது? கொஸ்டின் நம்பர் 4 4க்கு சரியான விட 12 தான். ஆனால் மாசம் மந்த் வந்து ஆகஸ்ட் 12. இந்தியாவுக்கு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. சோ கொஸ்டின் நம்பர் 4 4க்கு சரியான விட ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 5 பாருங்க. கீப்பிங் தி ஃபைட்
மெமரிஸ் ஆஃப் எ பார்லிமெண்டேரியன் என்ற நூலின் ஆசிரியர். ஸோ நம்ம என்சிஆர்டி புக்ல புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தனி சாப்டரா கொடுத்துருக்கோம். ஸோ கீப்பிங் தி ஃபெய்த் மெமரிஸ் ஆஃப் எ பார்லிமெண்டேரியன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கொஸ்டின் நம்பர் 5. 5க்கு சரியான விட ஆப்ஷன் சி சோம்நாத் சட்டர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 6 கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. நபார்டு என்பது ஒரு டேஷ் ஆகும். நபார்டு NABARD நபார்டு என்பது ஒரு சுருக்கம். நபார்டு என்பது ஒரு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா NABARD நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இதான் நபார்டு என்பது சுருக்கம். ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு சரியான விட ஆப்ஷன் பி முன்னணி வங்கி. நபார்டு என்பது ஒரு முன்னணி வங்கி. கொஸ்டின் நம்பர் 6க்கு சரியான விட ஆப்ஷன் பி முன்னணி வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. பணவீக்கத்தால் ஆதாயம் அடைபவர் யார்? பணவீக்கம் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபிளேஷன்னா பணவீக்கம். பணவீக்கத்தால் ஆதாயம் அடைபவர் யார்? அதாவது பணவீக்கத்தினால யாருக்கு கெயின் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு சரியான விட ஆப்ஷன் பி கடன் வாங்கியவருக்கு ஆதாயம். கடன் வாங்கியவருக்கு ஆதாயம். கொஸ்டின் நம்பர் 7க்கு சரியான விட ஆப்ஷன் பி கடன் வாங்கியவருக்கு ஆதாயம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. G15 குரூப்பில் எத்தனை நாடுகள் உள்ளது? இது வந்து இன்டர்நேஷனல் கொஸ்டின். G15 குரூப்பில் எத்தனை நாடுகள் உள்ளது? கொஸ்டின் நம்பர் 8க்கு சரியான விட ஆப்ஷன் டி 17 நாடுகள் உள்ளது. ஸோ G15 15 சொல்லப்பட்டது 17 17 நாடுகள் உள்ளது. ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு சரியான விட ஆப்ஷன் டி 17. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. ராஜ்யசபாவின் மாநிலங்களவை, அதாவது நமக்கு தெரியும் ராஜ்யசபானா மாநிலங்களவை. மாநிலங்கள் அவை துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பது யாரு? அதாவது ராஜ்யசபானா மாநிலங்களவை. அந்த ராஜ்யசபாவோட வைஸ் பிரசிடென்ட், அதாவது அந்த ராஜ்யசபாவின் துணை தலைவரை தேர்ந்தெடுப்பது யார்? தலைவர் இந்திய துணை குடியரசுத் தலைவர். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ராஜ்யசபாவோட துணை தலைவரை தேர்ந்தெடுப்பது யார்? கொஸ்டின் நம்பர் 9க்கு சரியான விட ஆப்ஷன் சி மாநிலங்களவை. மாநிலங்கள் அவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. லோக்சபானா மக்களவை. நம்ம இந்திய பார்லிமெண்ட்ல லோக்சபானா மக்களவை. லோக்சபா செயலகத்தின் கட்டுப்பாட்டை இயக்குபவர் மற்றும் மேற்பார்வை செய்பவர் யார்? நம்ம இந்திய பாராளுமன்றத்தில் மக்களவை என்பது லோக்சபா. அந்த லோக்சபா செயலகத்தின் கட்டுப்பாட்டை இயக்குபவர் மற்றும் மேற்பார்வை செய்பவர் யார்? கொஸ்டின் நம்பர் 10க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ இந்தியன் பிரைம் மினிஸ்டர், இந்திய பிரதமர். கொஸ்டின் நம்பர் 10க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ இந்திய பிரதமர். ஸோ இதெல்லாம் முக்கியமானது. இது வந்து ஃபுல்லாக NCERT பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. இதுல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். எனவே புக்கு தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்க. இதுபோல் தொடர்ந்து வீடியோஸ் என்ன பண்ணா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.